ஹாய் உலகெங்கும் வாழக்கூடிய என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜீவன், இது யுதி டெக். இன்றைக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஐஸ்லேண்ட் உண்டு 3D செட்டப்பில் எப்படி க்ரியேட் பண்ணலாம்ன்ற பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவுசெய்து லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த மைக்ரோ வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி முதல் பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு அதை கலர் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பிரைட்னஸ் ஆக்கி அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. டார்க் பண்ண வேண்டிய இடத்துல டார்க் பண்ணி, லைட் பண்ண வேண்டிய இடத்துல லைட் பண்ணி, கொஞ்சம் பொப் பண்ணி காட்டினா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அதால் தான் வந்து இதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக்கி பொப் பண்ணி எடுத்தால் வந்து நல்லாயிருக்கும் வந்து கொஞ்சம் கலர் பண்ணுறேன். கொஞ்சம் மேலே ஒரு மஞ்சள் தன்மையை கொடுத்தா வழியாக இருக்கும். எவ்வளோ பிரைட்னஸாக கொஞ்சம் படம் வந்து கிளாரிட்டியாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து நமக்கு பார்க்குறதுக்கு படம் அழகாக இருக்கும். இந்த இதுகளை பார்த்து ட்ரான்ஸ்லேஸ் இதுகளை வச்சு குறைச்சி கொள்ளணும். மற்ற இந்த பாருங்கள், இந்த டூல்ஸில் இந்த இதில் செலெக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் வந்து அது இந்த மாதிரி கட் பண்ணும். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய டூல்ஸுகள் இருக்குது, இதுக்குள்ளே எல்லாம் இருக்குது. ஒன்று செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். நான் வந்து இதை பற்றி ஃபோட்டோஷாப் பேசிக்கில் சொல்லியிருக்கிறேன், அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இந்த டூல்ஸ் எல்லாம் பற்றி நான் ஃபோட்டோஷாப் பேசிக்கில் வந்து படிப்பிச்சிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம இதை சின்னனாக்கிட்டு எலிப்டிக்கல் மாக்கி டூலில் போய் நமக்கு தேவையான மாதிரி அந்த ஓவல் ஷேப்பை வரைஞ்சி எடுத்து அதுக்குள்ளே வந்து மாஸ்க் பண்ணணும் இதை. ஓகே, இப்போ இந்த எண்டுக்கும் அந்த வளையம் சேர்கிற மாதிரி இருங்க காட்டுறேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு இந்த எண்டுலையும் கணக்காக அந்த நம்ம கட் பண்ண அந்த ப்ளோக்கோட இந்த எண்டுலையுமே வந்து இந்த ஓவல் ஷேப் வந்து வரணும் எண்டில் வந்து. அப்போ தான் சரியான அந்த செட்டப்பை கொண்டு வரலாம். ஓகே, இப்போ நான் அப்படியே வச்சு அதை மாஸ்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ்க் ஆகிட்டு இருந்தாலும் நமக்கு இந்த மேல் பகுதியெல்லாம் மறைஞ்சிட்டு. இப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ப்ரஷ்ஷில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு பிளாக் கலரில் வந்து மாஸ்க் ஆகிருக்கு. இப்போ ஒயிட் கலரில் வந்து நம்ம ஃபில் பண்ண மேலே இருக்கிற அந்த இது எல்லாமே வந்து விசுவல் ஆகும். இப்போ நான் வந்து ஃபோக்ரவுண்ட் கலரை வந்து ஒயிட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இங்கே நான் அப்ளை பண்ணும்போது ஒயிட் கலரை அந்த மேலே உள்ள நம்ம மறைஞ்ச துண்டெல்லாம் அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ தேவையில்லாமல் கூடுதலாக இப்படி ஒரு இடங்களில் வந்துட்டு சொன்னால் நீங்கள் ஃபோக்ரவுண்ட் கலரை பிளாக்குக்கு மாற்றிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கட் பண்ணணும். இதில் ஒரு சின்ன இடம் விடுபட்டுட்டு இப்போ அந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதை அப்போ அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாம்ப் டூலில் போய்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. அடுத்தது இதே மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் இன்னொரு நம்ம ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி எடுப்போம். இப்போ நான் அதில் வந்து ஒரு லேயர் ஒன்று இதில் க்ரியேட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து ஃப்ளோர் தெரிகிற மாதிரி இந்த தண்ணியில் உள்ள கீழ் ஃப்ளோர் வந்து தெரியக்கூடிய மாதிரி அதை வந்து அப்படியே அதில் அப்ளை பண்ணி செட் பண்ணி எடுப்போம். அதில் வந்து சொன்னால் அந்த ஃப்ளோரில் சங்குகள் இந்த மாதிரியான இதுகள் இருந்தால் அதையும் நம்ம அதில் வச்சு செட் பண்ணி வடிவாக எடுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். தனி ஃப்ளோராக இல்லாமல் இந்த மாதிரியான இதையும் வச்சோம்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு தோணுதோ அதே மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ என்னுடைய இது நான் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி செய்கிறேனோ அந்த மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு என்னென்ன மாதிரி தோணுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி தான் செய்கிறேன்ற விளங்கும். அதுக்காண்டி தான் உங்களுக்கு இதை காட்டித்தார். இதே மாதிரி தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி தோணுதோ மைண்டில் அதே மாதிரி செய்யுங்க. இதை பார்த்தா உங்களுக்கு அதை எப்படி செய்கிறேன்ற விளங்கும். அதுக்காண்டி தான் இதை நான் சொல்லித்தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அலை வந்து ஏறி இறங்கி இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் நம்ம அந்த இதை கட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம்
வடிவாக இருக்கும். பாருங்கள், நான் செய்து காட்டுறேன். மாஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேல் பகுதியை தான் நான் வந்து ஃபோக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் வைங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அலை ஏறி இறங்கியிருக்கு. அதே மாதிரி நான் அந்த ஏற்ற இறக்கத்தை ரேசர் பண்ணி அப்படியே கட் பண்ணி அந்த ஏற்ற இறக்கம் வர்ற மாதிரியே அதில் காட்டுறேன். அப்போ பார்க்குறதுக்கு அந்த அலையோட ஏற்ற இறக்கம் அதில் தெரியும். அப்படியே அது ஒரு அழகாக இருக்கும். இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நல்லா மெருகேற்றலாம். நீங்கள் தேவைன்னு சொன்னால் இன்னும் மலைகள் அந்த மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் அந்த போட் ஆட் பண்ண மாதிரி நீங்கள் சைட்டில் மலைகள் வர மாதிரி இப்படியெல்லாம் ஆட் பண்ணி எடுக்கலாம். வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் சைட்லேயும் மீன்கள் வர மாதிரி போடலாம். வேறு ஒரு பிக்சர் எடுத்து அதுக்குள்ள ஆட் பண்ணுவோம். இது எப்படி அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வளர்ச்சி எடுக்கிறேன்னு சொன்னால், கண்ட்ரோலோட டீ கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் வந்துடும். அது பிறகு நீங்கள் கண்ட்ரோலை கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி கொண்டு தேவையான மாதிரி வளைக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அப்படி செய்யும்போது அது பர்பஸ்டிவ் டூலாக ஒர்க் ஆகும். அவ்வளோதான் அதில் வித்தியாசம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். கீழே அடியில் பர்பஸ்டிவ் டூல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் செய்யலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்சு அடுத்தது வந்து அதை ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி எடுப்போம். அது சரியான முறைக்கு செய்யணும். நீங்கள் கீழே ஷேடோவெல்லாம் கொடுத்து பிளாக் ஷேடோவெல்லாம் கொடுத்து அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி செய்தால் தான் வந்து அது உண்மையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா இந்த மாதிரி வச்சா அது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த நீங்கள் ஷேடோ வந்து அவ்வளோ நீட்டாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அது வந்து அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். எல்லாத்தையும் நீட்டாக அழிச்சு எடுத்துட்டு எல்லாம் சரியானு பார்த்துட்டு அடுத்தது கொஞ்சம் கீழ்ப்பதியை செலக்ட் பண்ணி போட்டு டார்க் பண்ணுவோம். கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே இந்த படகுலையும் கொஞ்சம் ஓவர்லே பிளண்டிங் மோட்டில் வச்சுட்டு ஓவர்லேயில் வச்சுட்டு ப்ளஸ் டூலால் கொஞ்சம் பொப் பண்ணி எடுப்போம் போட்டை. கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் பிரைட்டாக அப்படி தெரிஞ்சால் தான் தூரத்தில் அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கலர் மூலமாக பொப் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லாட்டி ஒரு இருட்டடைஞ்சமாக இருக்கும். அப்படி இல்லாமல் எங்கெங்கே அந்த லைட்டிங் தெரியுதோ அதே பிளண்டிங் மோட்டில் ஓவர்லேயில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்கான கலரில் செலக்ட் பண்ணி கலர் பண்ணிங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி லைட்டாக அடித்து கொண்டு வர வைக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்து பிரைட்டாகவும் டார்க்காகவும் இருக்கக்குள்ள ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழ் ஃப்ளோர்லேயும் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். கீழ் ஃப்ளோருக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு தேவைன்னு சொன்னால் அங்கங்கே எங்கெங்கே கலராக தெரியுது எங்கெங்கே டார்க்காக தெரியுதோ அதை அதே மாதிரியே கொஞ்சம் பொப் பண்ணி விட்டோம்னா வடிவாக இருக்கும். இப்போ கீழுக்கு வந்து இந்த ஷேடோ கொடுக்குறேன். நீங்கள் ஷேடோ கொடுக்குறத கொஞ்சம் வடிவாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த பலகைடு இடுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் ஷேடோவை கூட கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அந்த கீழே இறங்கி ஏறுறதால அந்த வளைவு தெரியணும். அதுக்குள்ளே ஷேடோ இருக்கிற மாதிரி தெரியணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஷேடோவை நீட்டாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அந்த பலகையில் அந்த
அந்த இது வந்து சீட்டாக இருக்கிற மாதிரி வடிவாக இருக்கும் பார்க்குறது. அப்படி அடித்து அந்த இடையில வந்து கொஞ்சம் கூட தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த வெடிப்பு தானே, அப்போ வெடிப்புக்குள்ளே அந்த ஷேடோ தெரிகிற மாதிரி இருந்தால் வடிவாக இருக்கும். அந்த உண்மையாகவே அதில் சீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாக. ஆகவும் கூட தெரியக்கூடாது, கருப்பாகவும் தெரியக்கூடாது. எந்த இடத்துல ஷேடோ கீழே இறங்கி ஏறுதுன்றதை கவனித்து நம்ம அந்த ஷேடோ பண்ணோம்னு சொன்னால் அந்த பிக்சர் வந்து உண்மையாகவே ரியலாக அதில் இருக்கிற மாதிரியே இருக்கும். எல்லா இடத்துலையுமே கருப்பாக தெரிகிற மாதிரி கீழே கொடுத்தோம்னு சொன்னால் போர்டர் மாதிரி ஆயிரும். அப்படி இல்லாமல் அந்த ஷேடோவும் ஏற்ற இறக்கம் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் நல்லா விளங்கி கொண்டு அதுக்கு ஷேடோ கொடுத்தோம்னு சொன்னால் உண்மையாகவே அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே, வடிவாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மைக்ரோவேல்டு என்ன மாதிரி செய்கிறேன்ட்டு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிபட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு அதில் டவுட்டுகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவிலையோ இல்லாட்டி வேறு உங்களுக்கு இன்னொரு பதிவாகவோ போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். மற்றது வந்து என்னுடைய இந்த வீடியோவை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் செய்கிற ஒரு பெரிய உதவி வந்து எனக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறது. அதே மாதிரி லைக் பண்ணி விடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்னொரு நல்ல ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும், எப்படி செய்யலாம்ன்ற பற்றி நல்ல விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு அடுத்த வீடியோவில் டவுட்டை க்ளியர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இன்னும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.